ஏங்க, வேலைக்கு ஆள் வர சொன்னீங்க. அப்புறம் நேத்தெல்லாம் பரபரப்பாக எல்லாத்தையும் அள்ளி போட்டு வேலையெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு ஆளை கூட காணோம் வேலைக்கு. யாருமே வரல. ஏன்? ஏ அதெல்லாம் பணம் இருந்தால் தானே. இப்போதைக்கு பணம் இல்லை, வர கொஞ்சம் ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் கழிச்சு வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு வாரம் கழிச்சே ஆரம்பிச்சு விட்ருக்கலாம்ல ஒருதா. நேற்று கொஞ்சம் தொட்டு அப்புறம் பாதி பாதி அப்படி என்னத்துக்கு? ஏன் அதுக்குள்ளே அவசரம்? கையில் காசு வந்ததுக்கப்புறமே ஒரு வாரம் கழிச்சு வேலையை பார்த்துட்டு இருந்தா சரியா போச்சு. அவசரப்பட்டு நீங்கள் பண்ணுற வேலை இருக்கே, உடனே வந்துடணும், உடனே அள்ளி போட்டு உடனே சண்டை போட்டு, என்ன இதெல்லாம்? அவங்க நம்மளை எப்படி திட்டிகிட்டு இருப்பாங்க அந்த பக்கம். கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இருக்காதுங்க. அருவி, உனக்கு தெரியாது. அவங்கள நமக்கு அனுப்பணும், அனுப்பியாச்சு சரியா. அப்புறம் எதுக்கு சும்மா தோணுங்கிற? அனுப்புறதுக்காக தான் நான் ஐடியா பண்ணேன். ம், இப்போ அனுப்பியாச்சு. இனி நம்ம வீடு. எப்போ வேலை பார்த்தா என்ன, மெதுவாக பொறுமையாக எப்போ வேணாலும் வேலையை ஆரம்பிச்சு விட்டுக்கலாம், வேலையை பார்த்துக்கலாம். அதனால தான் வீடு போனா போட்டும். என்ன பேச போறாங்க? இவன் அப்படி பண்ணிட்டேன், அவ அப்படி பண்ணிட்டா, இதை தான் சொல்ல போறாங்க. சொல்லட்டும் வீடு. இதெல்லாம் நான் கவலையே பட போறது இல்லை. சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும். அதுக்கு இல்லை, சொன்னா சொல்லட்டும் தான். இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் தேவையா திட்டு வாங்கணும்னு? ஏற்கனவே வீட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிடுச்சு. எப்பா, இதெல்லாம் மீண்டு என்னைக்கு தான் வர்றதோ தெரில. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது அருவி. இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கு போய் சின்ன பிள்ளைத்தனமா பயந்துட்டு இருக்கா என்னமோ. பயப்படலாம் இல்லை, இருந்தாலும் தேவையா நமக்கு இந்த மாதிரிலாம் திட்டு வாங்கிட்டு இருக்கணும்னு? அதுக்கு தான் சொல்கிறேன். சரி விடு விடு. வரது பாரு விடு விடுன்ட்டு. இவருக்கு என்ன? இவர் எதையுமே காதில் கேட்காம பேசாமல் அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவங்க நம்மளை திட்டுறது வைக்கிறது எப்படியாவது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. நமக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவருக்கு புரிய மாட்டேங்குது. அருவி, என்ன நடக்குது உங்கள் வீட்டில்? ஏமா, நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் வரேன்னு தெரியுது. அப்புறம் திருப்பியும் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து கேட்டுட்ருக்க. என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? எல்லா பிரச்சனையும் தெரியும்ல. இங்கே பாரு, அந்த மல்லிகா நான் வரேன், அந்த பக்கம் காரி துப்பவும் இந்த பக்கம் காரி துப்பவும், பக்கத்தில் அந்த வருக்காலை அவகிட்ட சாட பேசுவோம், ஒரு மாதிரி என்னை பிடிச்சி திட்டுறாடி. என்னமோ நான் பிள்ளையெல்லாம் ஒழுங்காக வளர்க்காத மாதிரி அந்த மாதிரிலாம் திட்டுறாடி. அதுதான் கேட்குறேன், உன்னோட வீட்டில் என்ன பிரச்சனை? அவளுக்கு என்னமோ அங்கே கூடி இருக்க மாதிரி அங்கே ஏதோ வேலை வெட்டி பார்த்துட்டு இருப்பா போல. என்னதான் நடக்குது? வந்தேன், இந்த அவள் கொஞ்சோண்டு சொன்னா, அப்புறம் உன்னிட்ட வந்து கேட்டுக்கலான்ட்டு நேராக வந்துட்டேன். என்னதான் உங்கள் வீட்டு பிரச்சனை? என்னமோ ஜாமான் சட்டெல்லாம் உன் புருஷன் வெளியில் அள்ளி போட்டுருச்சாம்ல. வெளியில் அள்ளி போட்டு என்ன ஆச்சு? அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? என்ன திடீர்னு எல்லாத்தையும் வெளியில் அள்ளி போட்டிருக்கியா? மா, அவர் ஏன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க வீடு கட்டணும்னு சொன்னாங்க, உடனே இவர் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வெளில கிளம்புங்க, நீங்கள் போய் தனியாக கட்டு தானே போகிறீங்க, இருக்காதீங்க, நான் இந்த வீடை வேலை பார்த்து நான் புதுசாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் விரட்டி அனுப்பிட்டாரு. அவங்க ஆனால் உன்னை பார்த்து வேற திட்டிகிட்டு இருக்காங்களா? உன்னை பார்த்து மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பார்த்தாலும் எங்களை திட்டிகிட்டே இருக்காங்க, எங்களை பேசிகிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரில. ஆமாடிங்கிறேன். என்னடா இவன் நம்மளை பார்த்துட்டு ஒரு மாதிரி காரி துப்புறாளே, அங்கிட்டு திட்டுறா இங்கிட்டு திட்டுறான்ட்டு எனக்கு இன்னமும் ஒரு சந்தேகம். என்னவா இருக்கும்? நம்ம எதுவும் பண்ணலையே. அருவியும் ஒன்றும் வீட்டில் சண்டை இல்லைன்னு தானே சொன்னான். ஒரு பிரச்சனைன்னு அருவி சொல்லவே இல்லையே. என்னவா இருக்கும்னு நான் சந்தேகத்தில் வரேன். அப்போ தான் பக்கத்தில் கேட்குறேன், அவ சொல்கிறா அப்படி. இங்கே வந்தாதான் தெரியுது விஷயம் எப்படின்னு. ஏண்டி அதுக்குன்னு இப்போ வெளில வரட்டினிய? அவங்க கட்டினதுக்கப்புறம் அவங்களே போக தானே போகிறாங்க. தேவையா அவங்களுக்கு இதெல்லாம்? அவள் ஊர் ஃபுல்லாக அவங்கள திட்டிகிட்டு இருக்கவா? திட்டினா திட்டிகிட்டு இருக்கட்டும், இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை. மா, போனால் போட்டு விடுமா. அவங்களாம் இங்கே பாருமா, அப்படியே நகை பெட்டி ஃபுல்லாக இருக்குமா, கொண்டு வந்து வச்சுட்டு எடுத்துக்க, நீயே எடுத்துக்க, எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கு. எடுத்துக்கன்னா உடனே எடுத்துட்டா என்ன ஆகுறது? நான் வேணவே வேணான்ட்டேன். எதுக்கு நமக்கு அது? அவங்க சும்மா நச்சுக்கு சொல்லுவாங்க, நம்ம அதை எடுத்துக்கணும். அந்த கிளவி ரெண்டு திட்டும் தேவையா நமக்கு? நான் வேணவே வேணான்ட்டு. ஜொலிக்குதுமா. வளையல் செட் என்ன, ஆரம் செட் என்ன, நெக்லஸ் செட் என்ன, ஏன் ஒட்டியானம் கூட செட்டாக இருக்குமா. அழகழகாக இருக்கு தெரியுமா. பார்க்கவே எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே பாரு,
உனக்கு என்ன ஒட்டியானம் வேணுமா? உங்கள் அப்பாட்ட சொல்லவா சொல்லுவார். நீ தானடி ஒட்டியானம் வேணுமான்னு கேட்டதுக்கு நெத்தி சுட்டி வேணாம், ஒட்டியானம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படி நீ தானடி சொன்ன. அதனால தானே உங்கள் அப்பா அதெல்லாம் செய்யலை. இப்போ வேணும்னா சொல்லி எல்லாமே அப்பா செஞ்சு கொடுப்பாரு. அதை விட்டுட்டு அவள் வச்சுட்டு போறா. அந்த கிழவிக்கு கொடுக்க விருப்பமே இல்லை. அப்புறம் எதுக்கு அது உனக்கு? வேணான்னு தான் சொன்னேன். இருந்தாலும் ஆசை இருக்காதா? பார்த்த உடனே அவ்வளோ ஆசையாக தான் இருக்குது. எடுத்துக்கலான்னு ஒரு பக்கம் தோணினாலும் ஐயோ இந்த பொம்பளை சும்மா எடுத்துக்க சொல்லுது, நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டா போச்சுடான்ட்டு வேணான். இந்தாடி ஏ அருவி. யாரு? மல்லிகா தங்கச்சியா நீ? அது இருக்கட்டும், நீ இவளோட அம்மாவா? என்ன நீ நீ போன்ற நீ வா போற என்ன அர்த்தம்? நீ இவளோட அம்மாவான்னு நான் கேட்டேன். ஆமாடி, அதுக்கு என்ன இப்போ? பேச்செல்லாம் ஒன்றும் சரியில்லை. பேச்சு அப்படிதான் இருக்கும். யாரை கேட்டுடி என் அக்கா வீட்டை விட்டு விரட்டினீங்க? நகரு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுடி. என்ன என் பொண்ணுக்கிட்ட பேசுற? உன்கிட்ட பேசினா வேற மாதிரி ஆயிரும். அப்புறம் தேவையில்லாத உனக்கு மனசங்கடம் வந்துடும். உன்கிட்ட நான் பேச விரும்பல. நகர்ந்துக்க, உன் மகக்கிட்ட நான் பேசிக்கிறேன். மா நீ நகரு. என்ன பேசணும்? என்னடி மல்லிகா, உன் தங்கச்சியை முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி வரியா? இல்லம்மா, நீங்க வேற. அவளுக்கு விஷயம் தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. யாரு சொன்னான்னு தெரியல. அவ பாட்டுக்கு ஊர்ல இருந்து கிளம்பி நேரா இங்க வர்றா. எனக்கே தெரியாது அவ வர்றது. வந்து இங்க சண்டை போட வரா. நீங்க நகர்ந்துக்கங்க. நான் நகர்ந்துக்கங்கம்மா. ஐயோ, உன் அம்மா அப்பா சொல்ல அங்கிட்டு தூக்கி குப்பையில போடு. ஏக்கா அறிவுல உனக்கு? என்ன அம்மா என்ன அம்மான்னு கேட்டேன். இதுவா உனக்கு அம்மா? வாய் முடிட்டு அமைதியா வந்துரு. அம்மா சும்மான்ட்டு பேசாம இருடி நீ வேற. ஆமா ஆமா, இவள்கிட்ட பேச. அருவி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? யாரை கேட்டு என் வீட்டை விட்டு எங்கள் அக்காவை அனுப்புனா? எங்கள் அக்காவுக்கு யாருமே கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு உனக்கும் புருஷனுக்கு உள்ள தைரியமா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இவளுக்கெல்லாம் யார் கேட்க பார்க்க வருவா? இவளெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு உனக்கும் புருஷனுக்கும் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஏண்டி, அண்ணனுக்கு அண்ணாவா, அப்பாவுக்கு அம்மாவா, அம்மாவுக்கு அம்மாவா? தம்பிக்கு தம்பியா நான் இருக்கேன் என் அக்காவுக்காக. கேட்குறதுக்கு நான் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தால் நான் வந்து நிற்பேன்டி. எவ்வளோ தைரியம் இருந்தா உங்களுக்கெல்லாம் என் அக்காவை வீட்டை விட்டு விரட்டுவீங்க? உன் புருஷனை கூப்பிடு. எங்க உன் புருஷன்? எங்க பாருங்க தாமரக்கா, உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. எனக்கு இது தேவையே இல்லை. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. என் வீட்டுக்காரர் தான் பண்ணது. என்ன விட்டுருங்க சரிங்களா? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்களாச்சும் உங்கள் அக்காவாச்சும் என் வீட்டுக்காராச்சு. என்ன உன் வீட்டுக்காருக்கு நைஸாக நீ போட்டு விடுவ. போட்டு விட்டுட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் தான் காரணம்னு உன் மேலே பழியே இல்லாத மாதிரி உன் புருஷ மேலே தூக்கி போடுறியா? எப்படி எங்கே இருந்துட்டு இதெல்லாம் கற்றுப்பீங்க? இந்த விஷயம்லாம் நீ பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது பாரு. அப்படியே நாடகம் மாறுற பற்றியாவும். இந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாது. உன்கிட்ட எதுவுமே சொல்லாமே உன் புருஷன் பண்ணிட்டு இருக்காரா? எப்படி உங்களால அப்படிலாம் பேச முடியுது? நிஜமாவே தான்க்கா, நான் அப்படி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இது உண்மை. இது உண்மையோ பொய்யோ உன் புருஷனை கூப்பிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா? ஏண்டி என்ன சொல்றதுனே தெரியல. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்குலாம் வெக்கமே இருக்காதா? ஏண்டி இப்படி மோசமானவளா இருக்க? என் அக்கா உன்னை என்ன மாதிரி பார்த்துக்கிட்டா? என்ன மாதிரி பார்த்துக்கிட்டா? என்ன தங்கச்சியை நினச்சவிதை விட ஒன்றை தாண்டி அதிகமாக தங்கச்சி. என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தப்ப கூட, மா தாமரை அருவி பிள்ளையை வச்சுட்டு தனியாக இருப்பா, நான் போயே ஆகணும், குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், நான் என்கிட்டனா அமைதியாக இருக்கும், வேலை வெட்டியெல்லாம் அருவி தனியாக பார்க்க முடியாதுமா, நான் போயே ஆகணுமா, நான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டில் கூட இருக்காமல் உனக்காக எங்கள் அக்கா அன்னைக்கே கிளம்பி ஓடி ஓடி ஓடியாந்துச்சுடி. அதெல்லாம் உனக்கு தெரியாது. எப்படி எங்கள் அக்காவை போய் இப்படிலாம் நினைக்கிறதுக்கு உனக்கு மனசு வருது அருவி? இங்கே பாரு, உன் பொண்ணை உனக்கே தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லு. உன் பொண்ணை நீ பார்த்துக்கிட்டதை விட உன் பொண்ணு பிரசவ டயத்துலையும் சரி, பிரசவம் முடிஞ்சும் சரி, அந்த குழந்தையும் சரி, நீ பார்த்துக்கிட்டதை விட என் அக்கா எந்த அளவுக்கு பார்த்துக்கிடுச்சு. நீயே சொன்னல, அம்மா அம்மா மாதிரி அக்கா மாதிரி தாங்குறம்மா, நீ இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கேனே, நீ என் பிள்ளைய தாங்குன்னு தாங்குற. உன் பிள்ளைய உட்கார வச்சு எங்கள் அக்கா சோறு போட்டுச்சுடி. அந்த குழந்தைக்கு எங்கள் அக்கா தான் பார்த்துக்கிடுச்சு. இப்போ தான் சண்டை போட்டுட்டு அந்த குழந்தைய உன் மகா தூக்கி தூக்கி வச்சுட்டுறா. இல்லைன்னா என் அக்கா தானே கவனிச்சிச்சு. எல்லாம் தெரியும்ல உனக்கே. எப்படி உன் பொண்ணு இப்படி பண்ணுது? நீ எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க. எப்படி உன்னால அப்படிலாம் முடியுது ஃபர்ஸ்ட்டு? மல்லிகா, உன் தங்கச்சி பேசுகிற எதுவுமே சரியில்லை மல்லிகா, நான் சொல்லிட்டேன். என்ன அருவி சத்தம்? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா? என்னது?
ஏங்க தேவையில்லாம என்ன பேசுதுங்க? எனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமாங்க? நீங்க தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு எந்த விஷயத்தை பத்தியும் தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிடுங்க சொல்லிவிட்டேன். யாரு யாரு என் பொண்டாட்டிகிட்ட பேசுறது? உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அவகிட்ட நான் பேசிட்டேனா? இங்க பாரு கிருஷ்ணா, அவ்வளோதான் பார்த்துக்க. ஏன் அக்காவை நீ என்ன சொல்லுவ அடிக்கடி? என் அம்மா மாதிரி என் அண்ணி, என் அம்மா மாதிரி என் அண்ணின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே, ஞாபகம் இருக்கா? அப்ப சொன்ன அம்மா மாதிரி சொன்னதெல்லாம் எங்க கிருஷ்ணா போச்சு? அவ்வளோதானா? அந்த அம்மாக்கு மரியாதை அவ்வளோதான் நீ கொடுக்குறியா என்ன? உனக்கு என்ன, நீ அவ்வளோதான் கொடுப்ப. நீ பச்சோந்தி கிருஷ்ணா, அப்படியே மாறிட்டு இருப்ப. உன்கிட்ட பேசுறதும் சரி, அந்த செவத்துக்கிட்ட பேசுறதும் சரி, அதை விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அக்காவை எதுக்கு வெளில வெட்டின? நீ முதல்ல வெளில கிளம்புறியா? என் அக்கா இந்த வீட்டுக்குள்ளே வரணும். என்ன சொல்கிற? என் அக்கா வீட்டுக்குள்ளே வரணும். அவள் வீடு கட்டலையாம். இப்போ என்ன பண்ணணுன்ற? கட்டுறதுனால தான் நான் வெளில போன்னு விரட்டினேன். இப்போ அவள் கட்டலையாம். அவள் உள்ளே வருவா. என்ன பண்ண போகிறா? நான் கிருஷ்ணா, இவளுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம வச்சது தான் சட்டம். இவ புருஷனு சொன்னதுக்கு லாய்க்கு இல்லை. அவன்லாம் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவானான்னு எங்கள் மாமாவே நீ நினச்சிருப்ப. ஏன் நான் வந்துட்டேன்ல இப்போ கேட்குறதுக்கு? என்ன பதில் சொல்ல போகிற? ஒழுங்கு மரியாதை இருக்கியா, இல்லைன்னா போய் கேஸ் கொடுக்கவா? நான் சொல்கிறேன். நான் மிரட்டி பார்க்குறீங்களான்னு? அதெல்லாம் முடியாது. தாமரை, தேவையில்லாத விஷயம் தாமரை. எதுக்கு தாமரை? நமக்கு இது தேவையா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. யாரோ இருந்துட்டு போட்டோம். அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. கடவுளுக்கு ஊழிய கொடுத்துப்பாரு. நீ வா, நம்ம போகலாம். சொல்கிறத கேளுடி. பாருக்கா, எல்லாம் உன்னால் வர பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் உன்னால் வருது. வாயை மூடிட்டு ஓரம் பண்ணிடல. நீ உன்னால் அதட்டி பேச முடியல. உன்னால் எதுவுமே பண்ண முடியலையா? இவங்க அள்ளி போட்டா அள்ளிட்டு போயிட்டே இருப்பியா? ஆ, இன்னைக்கு ஜாமான் ஜெட்டரை அள்ளிட்டு உன் வீட்டுக்கு வர. இது உனக்கு தானே சொந்தம்க்கா. என்னக்கா நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவியா? 2 பேரும் போகிறோம், கேஸ் கொடுக்குறோம். வேணாண்டி, ஏண்டி? அதெல்லாம் கடவுள் பார்த்து பாருடி. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணிக்குவாருடி. ஏண்டி தேவையில்லாம போலீஸ் கேஸுன்ட்டு? கிருஷ்ணா, கடைசியாக சொல்கிறேன். இங்கே பாரு, கடைசியாக சொல்கிறேன். நான் கேஸ் கொடுக்குறதுக்காக எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போக போகிறேன். நீ ஏன் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு விடுறியா, இல்லை கேஸ் கொடுத்துக்கிறேன் பார்த்துக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நான்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கலாம். நான் ரெடி. பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? சரி கிருஷ்ணா, பார்த்துக்கலாம். நான் இது முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். என் அக்காவுக்கு ஒரு இது கிடைக்கணும், நீதி. நீ எங்கே வேணாலும் போய்க்கோ. பார்த்துக்கலாம், நான் சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி அழுமூஞ்சி மாதிரி அழுது அந்த லட்சணத்தில் இருக்கு. திருப்பி இப்படி உட்காந்து ஓன அழ ஆரம்பிச்சிட்டியா? கிளம்பு, போகலாம். இப்போவே ஸ்டேஷன் போயிட்டு போலீஸோட வந்து இவனை தூக்கி உள்ளே வைக்கிறோம். நீ போக்கா, போன்ட்ட எல்லாம் வேண்டி தேவையில்லாமல் தாமரை பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்கிறேன்ல, என்னத்த சொல்கிற? இப்படிலாம் விட்டுட்டு இருந்தோன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம்.